அனைவருக்கும் வணக்கம். ஃபின்சோபே ஃபின்சோபேல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பேக்கேஜஸ் வந்து இருக்கு, அந்த பேக்கேஜ்லாம் எடுத்தால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபின்சோபே எங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆரணியில். ஓகேவா? ஆரணியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, செய்யாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ 2 MD. ஓகேங்களா? ஒன்று அப்துல் சுபானுன்றது செய்யாத ஆஃபீஸ் வந்து நமக்கு வந்து அங்கே வந்து வச்சிருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஆரணியில் ஒரு ஆஃபீஸ் வந்து வச்சிருக்காரு. நூறு முகமது சார் வந்து ஆரணியில் ஆஃபீஸ் வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ இது வந்து மிக பாதுகாப்பாக மக்களுக்கு டிசைன் பண்ணப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த மக்களுக்கும் பாதிப்பு கிடையாது. அதனால் தைரியமாக மக்கள் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பயனுள்ள சர்வீஸும் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ராயல்ட்டி போனஸ் பற்றிலாம் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி மக்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரீ பேக்கேஜ்லேருந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வரைக்கும் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கான வீடியோ இது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலே சேஞ்சஸ் ஆகும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபின்சோபேல நம்ம ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் பெனிஃபிட் கம்மி தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம லிங்க்லாம் கொடுத்துருப்போம். இல்லைனா உங்கள் நண்பர்கள்ட்ட லிங்க் வாங்கிக்கோங்க. உங்கள் நண்பர்கள்ட்ட லிங்க் வாங்கி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ளே ஸ்டோர்லையும் அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக வந்துருச்சிங்க. ப்ளே ஸ்டோர்லையும் அப்ளிகேஷன் அவைலபிளாக வந்துருச்சு. ஓகேவா? எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. பாதுகாப்பாக மக்களுக்கு இந்த டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ மெம்பருக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்? மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், கேஸ் பில் கட்டிக்கலாம், கரண்ட் பில் கட்டிக்கலாம், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 5 சர்வீஸ் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த 5 சர்வீஸ் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். எல்லாமே பயன்படுத்தும் போது நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 1% கேஷ்பேக் கிடைக்கும். ஐயோ, அதுவும் வந்து அன்லிமிட்டடாக தராங்க. அதாவது மொபைலுக்கும் டிடிஹெச்க்கும் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 1% கேஷ்பேக் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் கேஸ் பில்லு இதுக்கெல்லாம் வந்து அது அன்லிமிட்டடாக பயன்படுத்திக்க முடியாது. அதாவது மந்த்லி லிமிட் ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய லிமிட் எவ்வளோ தெரியுங்க? ஃப்ரீ மெம்பருக்கு 500 ரூபா. ஸோ லோட் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து லோட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ 500 ரூபாய்க்கு மேலே நம்ம பண்ணும்போது மொபைலுக்கும் டிடிஹெச் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். மற்றதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா மொபைல் ரீசார்ஜ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இல்லைங்களா? மாதம் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அதுதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால் அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் வச்சிருக்காங்க. மொபைலுக்கும் டிடிஹெச்க்கும் அன்லிமிட்டடாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். யாருக்கு வேணால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கலாம். ரீசார்ஜ் கிடைக்காதவங்களாம் இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு விஷயங்கள் அதான் மந்த்லி ஒன்ஸு அப்டேட் பண்ணுவாங்க. அதை மட்டும் பார்த்துக்குவாங்க. சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து வராங்க, கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரீ வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ரீசார்ஜ் பண்ணும்போது சில சர்வர் அப்டேட்ஸ்லாம் நடக்கும். ஸோ பல்க் ரீசார்ஜ்லாம் நடக்குது இல்லையா? ஒரே சமயத்தில் 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் ரீசார்ஜ் பண்ணும்போது அதுக்கெல்லாம் சில அப்டேஷன் தேவைப்படும். மந்த்லி ஒன்ஸு அப்டேஷன் மட்டும் போகும். அந்த அப்டேஷன் டைமில் மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாது. அவ்வளோதான். மற்ற டைமில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்பெனி குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலும் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் சர்வீஸ் இந்த ஃப்ரீ மெம்பருக்கு. ரீசார்ஜ் மட்டும் பயன்படுத்திக்கலாம். மற்ற இது எதுவுமே கிடைக்காது. ஓகேவா? அதனால் ப்ரீமியம் மெம்பருக்கு தான் அதிகமான பெனிஃபிட் இருக்குது. ஸோ ப்ரீமியம் மெம்பர் பற்றி பார்க்கலாம். இல்லைனா ஃப்ரீ மெம்பர் பற்றி பார்த்துருந்தோம். ஓகேவா? அதில் வந்து மந்த்லி லிமிட் இருக்குது. லிமிட் தாண்டி பண்ணும்போது மொபைலுக்கும் டிடிஹெச்க்கும் அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம். இதில் கிளியர் இல்லைங்களா? இப்போ ப்ரீமியம் மெம்பர். ஸோ ப்ரீமியம் மெம்பராக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும்? ஸோ ப்ரீமியம் மெம்பர் பேக்கேஜில் 3 விதமான பேக்கேஜ் இருக்குங்க. ஒன்று 590 ரூபா பேக்கேஜ். ஸோ 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 590 ரூபா. ஜிஎஸ்டி வந்து 18%. பேக்கேஜ் கம்மியான பேக்கேஜ் 500 தான். ஸோ ஜிஎஸ்டி கட்டி நம்ம வரோம் 590 ரூபா. இது கட்டி நம்ம முழுக்கில் வரும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டூர் வவுச்சர் கொடுத்துட்றாங்க. ஓகே, டொமஸ்டிக் டூர் வவுச்சர். ஓகே, கம்பெனிக்குள்ளே 3 விதமான ப்ராஜெக்ட் லான்ச் ஆக போகுதுங்க. இப்போதைக்கு ஃபின்சோபே வந்தாச்சு. ஃபின்சோபேலேயே மிகப்பெரிய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பெனியில் ஃபின்சோ மார்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது இ-காமர்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அது பிளே ஸ்டோர் லான்ச் ஆச்சு. 1 by 1 அடுத்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அடுத்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் புக்கிங் சிஸ்டம்லாம் கொண்டு வர போகுது. அது ஃபின்சோ ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஐயோ அது ஒரு ப்ராஜெக்ட். இப்போ ஃபின்சோபே மட்டும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதில் உள்ள பேக்கேஜ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் 2 ப்ராஜெக்ட் லான்ச் ஆகும். அதுலேயும் நிறைய பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபின்சோ ட்ரிப் லான்ச் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இந்த 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கட்டி உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் இல்லைங்களா? நமக்கு டூர் பேக்கேஜ் கொடுப்பாங்க. டொமஸ்டிக் டூர் வவுச்சர். நீங்கள் ஏற்காடு போகிறீங்க, ஊட்டி போகிறீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் கட்டின மணிக்கு அங்கே வவுச்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, இதிலே நீங்கள் நம்ம பாதுகாப்பாயிட்டோம். அந்த வவுச்சர்ஸும் லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்கள் எப்போ வேணால் போகலாம். நீங்கள் மட்டும் தான் போகணுன்றது கிடையாது. உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் அனுப்பிச்சுட்டு அந்த வவுச்சர்ஸை கழிச்சிக்கலாம். அவங்ககிட்ட நீங்கள் பணம் வாங்கிக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து புக் பண்ண போகிறீங்க. டூர்ஸ் அண்ட் ட்ராவல் சிஸ்டம் வந்தப்போ நீங்கள் புக் பண்ண போகிறீங்க. இதில் வந்து புக் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு ஏன்னா ஃபேமிலியாக நம்ம வந்து டூர் போக தான் செய்கிறோம். வருஷத்துக்கு ஒரு வருஷம் நம்ம டூர் போய் தான் ஆகணும் இல்லைங்களா? அப்போ தான் என்ன டைம் தான் மைண்ட் ரிலாக்ஸாக ஃப்ரீனஸாக இருக்கும். அப்படி போகும்போது நீங்கள் வந்து இந்த பேக்கேஜை லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வவுச்சர்ஸை நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம பாதுகாப்பாயிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க? டெய்லி ஒரு ஸ்பின் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? டெய்லி ஸ்பின் டாஸ்க்குன்னு சொல்லி ஒன்று தராங்க. அது லக்கி ட்ரா மாதிரி தான்.
ஸோ நீங்கள் 500 பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் சொல்லி 1500 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 1500 மதிப்பில் ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இகாம் சிஸ்டம் வரும்போது அங்கே பொருட்கள் வாங்கும்போது 5% to 25% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் டெய்லி ஸ்பின் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி ஸ்பின் பண்ணும்போது ஒரு ஸ்பின்னுக்கு 50 பாயிண்ட்ஸ் லெஸ் ஆகும். அதே ஸ்பின்னில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸில் மறுபடியும் ஆட் ஆகும். பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா ஸ்பின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும்னு அர்த்தம். அந்த ஸ்பின்னில் உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கலாம். இப்போ ரீசெண்டாக நேற்று கூட ஒரு நம்பருக்கு 100 ரூபா கிடைச்சது அந்த ஸ்பின்னில், ஒருத்தருக்கு 50 ரூபா கிடைச்சது, இன்னொருத்துக்கு 25 ரூபா கிடைச்சது, இன்னொருத்துக்கு நெக்லஸ் செட்டுக்கு வச்சுருந்தாங்க, அந்த நெக்லஸ் செட் வந்து கிடைச்சது. ஸோ அது எப்படி நம்ம ஸ்பின்னில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கம்பெனியில் டேர்ன் ஓவர் நடக்கும், அதில் வந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த ஸ்பின்னில் ஒதுக்குறாங்க. இப்போ வந்து கம்பெனிக்குள்ள ஒரு லட்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லட்ச ரூபா பிஸ்னஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1% எடுத்து அந்த ஸ்பின்னில் வைப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து மக்களுக்கு நிறைய மக்களுக்கு கிஃப்ட் கிடைக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு லக்கி ட்ரான்னு சொல்லுவாங்க. அதுக்கு எய்ம் பண்ணாதீங்க. அது வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் நிறைய வர விட கம்பெனியில் அந்த ஸ்பின் மூலியமாகவும் உங்களுக்கு அதிகமாக வந்து இன்கம் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து தெளிவாக இருங்க. ஓகே, இது கம்பெனிக்கு வரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டு மாதிரி. சரிங்களா? ஸோ ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 3 மாதத்தில் நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பின் மூலியமாகவே போட்ட பணம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ டூர் வாட்சை கொடுத்துட்டாங்க, இந்த ஸ்பின் மூலியமா ஏர்ன் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ 2 விஷயம் ஆச்சு, இதிலேயே பாதுகாப்பாயிட்டோம். ஸோ இன்னும் ரீசார்ஜ், ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணாதவங்களே உலகத்தில் கிடையாதுங்க, இல்லைங்களா? ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்க போகுது. இப்போ ஜிபே ஃபோன்பேல நம்ம ரீசார்ஜ் பண்ணால் ஏதாவது கிடைக்குதா? ஸோ நம்மகிட்ட இருந்து 1 ரூபா 2 ரூபா பிடிக்கிறாங்களே தவிர எதுவுமே நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபின்சோபேல அமௌண்ட் லோட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது, இப்போ நீங்கள் 590 ரூபா பிளான் வந்துட்டீங்க, உங்களுக்கு மந்த்லி லிமிட் 1000 ரூபா. சரிங்களா? அந்த 1000 ரூபாக்குள்ள நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு 5% கேஷ்பேக் கிடைக்கும். அந்த லிமிட் தாண்டி நம்ம பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த லிமிட் தாண்டி மந்த்லி லிமிட்டை தாண்டி நம்ம பண்ணும்போது, கேஷ் லோட் பண்ணி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு 2% மொபைலுக்கும் டீடைல்ஸ்க்கும் தராங்க. சரிங்களா? இதே வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து சில பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க, 2%. அதாவது ஃபாஸ்டாகு, எலக்ட்ரிசிட்டி பில் இதுக்கு வந்து 2% கேஷ்பேக், கேஸ் பில்லுக்கு 1%. லிமிட் தாண்டி பண்ணும்போது 5%, அதாவது 0.5% தான். ஓகேங்களா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கேஜுக்கு மந்த்லி லிமிட் இருக்குது, லிமிட் தாண்டி அன்லிமிட்டாகவும் பண்ணிக்க முடியும். இப்போ கேஷ் பேக் மட்டும் கம்மியாகும். ஸோ இதுலேயும் நீங்கள் போட்ட மணி எல்லாமே சம்பாதிச்சுருவாங்க, யாருக்குமே நஷ்டம் என்பது கிடையாது, எல்லாருமே ஏர்ன் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் பாதுகாப்பானது தானே, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கப்புறம் தான் மெயின் பாயிண்ட்டுக்கே வர போகிறோம். மெயின் பாயிண்ட் என்ன? கம்பெனிக்குள்ளே 20 லெவல் ரீசார்ஜ் போனஸ் இருக்குங்க. இப்போ நம்ம பண்ணதுக்கே செல்ஃப் கேஷ்பேக் கிடைச்சது, அதே பெரிய விஷயம் இல்லையா? இன்னும் நம்ம டீம் பண்ண போகிறாங்க. நம்ம இந்த நல்ல வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கும்போது நம்ம டீம் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம டீம் பண்ணும்போது 20 லெவல் இன்கம் ரீசார்ஜ்லேயே. ஸோ லெவல் 1ல் 1%ங்க. ஸோ லெவல் 2ல் சம் பர்சன்டேஜ்லாம் போட்டிருக்கேன். அந்த சார்ட் நான் போடுறேன், அந்த பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதை கிளியராக நம்ம சொல்ல முடியல, நம்ம சார்ட்டில் நிறைய போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த லெவலில் இங்கே சார்ட் தெரியுதுங்க, இதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அந்தந்த லெவலில் அந்தந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த 20 லெவலுங்கும் போது நான் 10 லெவல் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், ஏகப்பட்டது 500 கோடி சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இந்த ரீசார்ஜ்லேயே கரெக்டாக நம்ம ஒரு 10x10 மேட்ரிக்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நம்பருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இந்த சின்ன பேக்கேஜ் தானே அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக கிடைக்குது, செல்ஃப் ரீசார்ஜ் கேஷ்பேக்கு. ஸோ நமக்கும் அந்த 10 வழியாக 10, 100, 1000 சொல்லி வரும்போது நான் 10 லெவல் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், 500 கோடிங்க. அந்த சார்ட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். 500 கோடி நமக்கு வந்து யானிங்காக கிடைக்கும். எதுக்கு நம்ம அந்த 10 லெவல், இன்னும் 20 லெவல்னால் இன்னும் எத்தனை கோடி கிடைக்கும்? இது நம்ம 5 லெவல் மூவ் பண்ணாலே நமக்கு 2 lakhs பக்கமாக மெயினாக வந்து கிடைக்கும். மாதம் 20,000லேருந்து 30,000 வரைக்கும் நம்ம 5 லெவல் மூவ் பண்ணாலே நமக்கு கிடைக்க ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்குள்ளே இன்னொரு 20 லெவல் இருக்குது. அது என்ன 20 லெவல்? பிஸ்னஸ் போனஸ். இப்போ 590 ரூபா பேக்கேஜ் எடுக்கிறீங்க இல்லையா? இது ஒரு பேக்கேஜுங்க. ஸோ இந்த பேக்கேஜை நம்ம கீழே வரவங்களும் எடுக்கும்போது நமக்கு 100 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் லெவலில் 50 ரூபா, தேர்ட் லெவலில் 25 ரூபா, இந்த மாதிரி படிப்படியாக வந்து அதுக்கும் 20 லெவல் இருக்குது. அதுக்கும் நான் சார்ட் போட்டிருக்கேன், இந்த சார்ட்டை பார்த்துடுங்க. சரிங்களா? இந்த 20 லெவலுக்கு நீங்கள் 590 ரூபா பேக்கேஜுக்கு இந்த 20 லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ இன்னும் மாதம் இருக்கு இல்லையா? இது செகண்ட் லெவல், இந்த பிஸ்னஸ் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பேக்கேஜ் எடுத்தால் நமக்கு வந்து அந்த போனஸ் வந்து இது வந்து 1 டைம் கிடைக்கக்கூடிய போனஸ். இதுலேயும் இப்போ 20 லெவல் ரீசார்ஜ் பார்த்தோம், ரீசார்ஜ் லெவல் இன்கம் பார்த்தோம், 20 லெவல் பிஸ்னஸ் போனஸ் பார்த்தோம். இதுலேயே 4 மடங்கு ஏர்ன் பண்ணால் மறுபடியும் ரீடாப் அப் பண்ணும்போது பிஸ்னஸ் போனஸில் மறுபடியும் ரொட்டீன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஸோ 4 மடங்கு ஏர்ன் பண்ணுறாங்க. ஏர்ன் பண்ணிட்டு மறுபடியும் டாப் அப் பண்ணால் தான் அவங்களுக்கு அடுத்த இன்கம்லாம் ஆட் ஆகும். கீழே டீம் மிகப்பெரிய டீம் ஃபார்ம் ஆகுது. அவங்க வந்து ரீடாப் அப் கரெக்டாக பண்ணிடணும். இப்போ 500 ரூபா பிளானில் வரீங்க, 4 மடங்குன்னு எவ்வளோங்க? ஸோ ஜிஎஸ்டி கணக்கு சேர்க்கக்கூடாது. ஓகேவா? 500 ரூபா பிளானில் வரீங்க, 4 மடங்குன்னு எவ்வளோங்க? ஸோ 4 மடங்கு அப்படின்னா 2000 ரூபா இல்லையா? 2000 ரூபா ஏர்ன் பண்ணால் நீங்கள் டக்குன்னு ரீடாப் பண்ணிடுங்க. அதுக்கு லாஸ்ட் வரைக்கும் டெட் எண்ட் வரைக்கும் போகாதீங்க. சரிங்களா? 1800 ரூபா வரும்போதே நீங்கள் வந்து ரீடாப் அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கீழே மிகப்பெரிய டீம் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் பெரிய பேக்கேஜ் கூட எடுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஏன்னா டக்கு டக்குன்னு நம்ம எல்லாம் போனஸ் கிடைக்காம போயிடும். இப்போ நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணால் வைக்கீங்க, எந்த பேக்கேஜ் வேணால் டீம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் 500 பிளானில் வைக்கீங்க, ஒரு ரெஃபல் 11,800 பிளானில் கொடுத்தாவே நீங்கள் ஃபுல் ஆகிடும் 2,000. ஸோ நிறைய பேர் அந்த பேக்கேஜ் எடுக்கும்போது நீங்களும் அந்த பேக்கேஜ் வந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு இன்கம்லாம் கட் ஆகிடும். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா கம்பெனிக்குள்ளே 11,800 தான் பெஸ்ட் பிளான். அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து 20 லெவல் ரீசார்ஜ் பார்த்தோம், 20 லெவல் பிஸ்னஸ் போனஸ் பார்த்தோம், 4 மணிக்கு 7 மணி வீட்டை அப் பண்ணணும். அது மூலியமாகவும் நமக்கு வந்து கிடைக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், என்னது ராயல்ட்டி. அந்த ராயல்ட்டி வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அந்த ராயல்ட்டிக்கும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணால் நிறைய விஷயங்கள் வீடுக்காகன்னு சொல்லி நிறைய செட்டில் ஆகும் நம்ம. சரிங்களா? அந்த ராயல்ட்டிக்கு எலிஜிபிளாக நம்ம 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ண 20 டேஸ்க்குள்ளே 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ண 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த பிரான்ச் ராயல்ட்டிக்குள்ளே வந்துடணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 20 டேவட்டர்கள் கொடுத்துடணும் 1 மந்த்துக்குள்ளே இல்லைங்களா? இல்லைனா டேரெக்டாக நீங்கள் 14,800 பேக்கேஜ் சூஸ் பண்ணி வந்துடலாம். நான் அதுக்கு தான் 14,800 பேக்கேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ராயல்ட்டிக்கு வந்துடுவீங்க. அதுதான் மெயினான இன்கம். ஓகே, அதுக்கு எய்ம் பண்ணாவே மற்ற இந்த 20 லெவல் போனஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், இந்த ரீசார்ஜ் போனஸும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடியது. ஓகேவா? அந்த ராயல்ட்டி போனஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் தனியாக அட்டாச் பண்ணியிருப்பேன் நேற்று, அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம 590 பேக்கேஜில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்தது 1000 பேக்கேஜுக்கும் இதே பெனிஃபிட்ஸ் தான். ஆனால் 1000 பேக்கேஜுக்கு நமக்கு வந்து அந்த லிமிட் மட்டும் மாறும். மந்த்லி லிமிட் இருக்கு இல்லையா? மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது இப்போ 500 பிளானில் 1000 வரைக்கும் நம்ம லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ணால் 2% கேஷ்பேக் சொன்னோம். இந்த 1000 பேக்கேஜில் 1000 + GST 1180 ரூபா வரும். ஸோ இந்த பேக்கேஜில் அந்த மொபைல் ரீசார்ஜ் லிமிட் வந்து 2000 தராங்க. மந்த்லி நீங்கள் 2000 லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுவீங்க, 5% கேஷ்பேக் கிடைக்கும் மொபைலுக்கும் டீட்டெயில்ஸுக்கும். அன்லிமிட்டடாக பண்ணும்போது நமக்கு வந்து 2% கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் லிமிட் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். மற்றதெல்லாம் அதே தான். 20 லெவல் பிஸ்னஸ் போனஸு, 20 லெவல் ரீசார்ஜ் போனஸு, அந்த ராயல்ட்டி போனஸ்லாம் ஒரே மாதிரி தான். மற்றதெல்லாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, பிஸ்னஸ் போனஸில் நமக்கு இது கிடைக்கும். நான் மொபைல் ரீசார்ஜ் போனஸ்ன்றது பர்சன்டேஜ் கணக்கு, அந்த பர்சன்டேஜ் கணக்கு பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதே வந்து இந்த 1000 பேக்கேஜில் நீங்கள் டீம் எடுக்கிறீங்க, ஓகேவா? 200 கிடைக்கும், டேரக்டர் 200, செகண்ட் லெவலில் 100 கிடைக்கும். அந்த மாதிரி அதை சார்ட் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருங்க. சரிங்களா? அந்த பிஸ்னஸ் லெவல் இன்கம் மாறும், அந்த ரீசார்ஜ் லிமிட் மாறும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் சேமாக தான், மற்ற எல்லா இன்கமும் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஆனால் இங்கே இன்னொரு பேக்கேஜ் இருக்குது, 3வது பேக்கேஜ். இதான் லாஸ்ட் பேக்கேஜ் கம்பெனியில் 11,800 பேக்கேஜ். ஸோ நேற்று நாம் இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்போம் அந்த ராயல்ட்டி விஷயமா. சரிங்களா? 11,800 பேக்கேஜ் தான் பெஸ்ட்டான பேக்கேஜுங்க. டக்குன்னு ராயல்ட்டி அச்சீவ் பண்ணி நீங்கள் வீடுக்காக சொல்லி வாங்கி செட்டில் ஆகிடலாம். 5 நாளில் கரெக்டாக நான் சொல்ல முடியும், பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா 5 நாளில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியும். கம்பெனி வாய்ப்பை கொடுத்துட்டாங்க, நம்ம எத்தனை நாள் ஆக போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியில் நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது ஈஸியாக ஆக முடியும். சரிங்களா? இந்த பிரின்சோபே சிஸ்டம் ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து 5 நாளில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ 11,800 பேக்கேஜ் பற்றி பார்ப்போம். ஸோ 10,000 + GSTங்க. 10,000 + GST தான் 11,800. ஓகேவா? ஸோ 10,000 பேக்கேஜ். இதெல்லாம் நீங்கள் 4 மடங்கு ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ 1000 பேக்கேஜ் 4 மடங்குனா 4,000 ஏர்ன் பண்ணுவீங்க இல்லையா? இது 10,000 பேக்கேஜ். இதில் 4 மடங்குனா 40,000 ஏர்ன் பண்ணும்போது ஏர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ரீடாப் பண்ணிடணும். லாஸ்ட் வரைக்கும் போகாதீங்க. 38,000 வரும்போது நீங்கள் ரீடாப் பண்ணிடுங்க. சரியா? அதுலேயும் வந்து நீங்கள் பிஸ்னஸ் போனஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிட்டே இருக்கும். எல்லாருமே அப்படி பண்ணும்போது ரிப்பீட்டடாக கிடைச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 10,000 பேக்கேஜில் நமக்கு வந்து டூர் வவுச்சரும் கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன பேக்கேஜ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 10,000 டூர் வவுச்சர் கொடுத்துருவாங்க. நீங்கள் இது வந்து இன்டர்நேஷனல் டூருக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த 10,000 பிளான் வரவங்க இன்டர்நேஷனல் டூர் பயன்படுத்திக்கலாம். அதாவது வெளிநாடு சுற்றுலான்னு போகிறீங்களா, எப்போ போகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி. இல்லை யாரோ போகிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள வந்து இதில் டிக்கெட் புக்கிங் பண்ண சிஸ்டமாக வரும்போது கழிச்சிக்கலாம். உங்கள் மரம் உங்கள் சேவா வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அவங்ககிட்ட நீங்கள் பணம் வாங்கிக்க போகிறீங்க, இங்கே புக் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அந்த புக்கிங் சிஸ்டம் வந்தால் நம்ம அதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அது போக ஸ்பின் பண்ணி வழக்கம் போல் சம்பாதிப்பீங்க இல்லைங்களா? அந்த ஸ்பின் பண்ணுறதுலாம் காமன், எல்லா பேக்கேஜுக்கும் காமன். இந்த பேக்கேஜில் நீங்கள் டீம் எடுத்திங்கன்னா இதுக்கு தனியாக நான் சார்ட் போட்டிருக்கேன். பிஸ்னஸ் போனஸ், ரீசார்ஜ் போனஸும் அந்த லெவல் கமிஷனில் அந்த பர்சன்டேஜ் வைஸில் கிடைச்சிடும். அதெல்லாம் குழப்பமே படைய தேவையில்லை, எல்லாத்துக்கும் அதெல்லாம் காமன் தான். ஓகேவா? ஸோ இந்த போனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஸ்னஸ் லெவல் போனஸ். இந்த பிஸ்னஸ் லெவல் போனஸ் தான் மாறும். ஓகேவா? ஸோ 10,000 பேக்கேஜில் உங்களுக்கு கீழே ஒரு நபர் வந்து வராரு, 2,000 கிடைக்குங்க. செகண்ட் லெவலில் 1000 கிடைக்கும். தேர்ட் லெவலில் 500 கிடைக்கும். ஒரு நபருக்கு ஒரு ஐடி தான். ஓகேங்களா? ஆனால் கேஒய்சி பண்ணும் உள்ளுக்குள்ள ஆதார் கார்டு, பேன் நம்பரு இதெல்லாம் கேட்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் கேட்பாங்க. ஒரு நபருக்கு ஒரு ஐடி. சரிங்களா? நான் ஒரு ஐடி போட தான் மெயின்டைன் பண்ண முடியுது. ஏன்னா வீட்டாப்பு பண்ணுறதுனால 4 மணிக்கு சம்பாதிச்சா வீட்டாப்பு வருதா, அதுவும் நம்ம பண்ணணும். அப்போ கரெக்டாக வந்து நம்ம மிஸ்யூஸ் போய் பண்ண முடியாது. நான் ஒரு 4 ஐடி போட்டு வேஸ்ட்டாக தான் போச்சு. ஓகேவா? நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல, எல்லாத்துக்கும் வீட்டாப்பு பண்ண முடியல நம்மளால். ஏதோ ஒரு ஐடி மட்டும் போட்டு அதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணும்போது சரியாக வருது, நம்ம பண்ணிக்க முடியுது எல்லாத்துக்குமே. அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டாலும் நமக்கு வந்து இழப்பு தான் ஏற்படுதுங்க. அதனால் ஓரளவுக்கு ஒரு ஐடி மட்டும் போடுங்க, அதில் டீம் ஃபார்ம் பண்ணுங்க.
மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், முதலே சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த கம்பெனியில் மினிமம் விட்ரால் 500 ரூபா வந்தால் பண்ணிக்கலாம். எல்லா இன்கமும் இன்கம் வாலெட்டில் வந்துடும். 500 ரூபா யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். 7% மட்டும் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜாக பிடிப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 5% வந்து சர்வீஸ் சார்ஜுங்க, 2% டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ்ஸை கிளைம் பண்ணிக்கவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வருஷம் கொஞ்சம் நம்ம டிடிஎஸ் கிளைம் பண்ணிக்கலாம் இல்லையா? அதை தெரிஞ்சவங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? 5% தான் சர்வீஸ் சார்ஜ், மற்றபடி எல்லாமே மக்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. நல்ல சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. என்ன ப்ராடக்ட்? ரீசார்ஜ் தான் ப்ராடக்ட்டு. சரிங்களா? ஸோ ரீசார்ஜில் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் அப்டேட் நடக்கும். அந்த டைமில் மட்டும் நம்ம பண்ண முடியாது. ஸோ 2 டேஸ்னு வச்சுக்கோங்களேன், மந்த்லி சர்வர் அப்டேட் நடக்கும். நிறைய மக்கள் வரும்போது சர்வர் அப்டேட் நடக்கும். அது ஆரம்பத்தே சொல்லிட்டாங்க. ஏன்னா மிஸ்யூஸ் நடக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் எந்த எராஸும் வரக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் மட்டும் அந்த இது ஒர்க்கிங் நடக்கும். அதை அந்த நாளில் மட்டும் நம்ம பண்ண முடியாத ஸ்டேஜ் இருக்கும். மற்றபடி எல்லா நாட்டிலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா பேக்கேஜும் பார்த்துட்டோம். 500 ரூபா பேக்கேஜ், 1000 ரூபா பேக்கேஜ், 10,000 ரூபா பேக்கேஜ், என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? எல்லாமே சார்ட் மூலியமாக நம்ம தெரியப்படுத்திருக்கோம். ஸோ இந்த கம்பெனி மறுபடியும் சொல்கிறேன், பாதுகாப்பான கம்பெனி. இதில் ராயல்ட்டி இன்கம் தான் மிகப்பெரிய மாஸ் ஹிட் அடிக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு நான் மெயின் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். பேக்கேஜ் இன்கம்லாம் பெருசாக கிடையாது, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ 11,800 பிளான் எடுங்க, டேரெக்டாக கம்பெனியோட ராயல்ட்டிக்கு வருவீங்க. அதுக்குள்ளே வந்துட்டாவே நமக்கு டூர் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி தராங்க. போயிட்டு வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். கோவா கூட்டு போகிறாங்க, ஒரு 10 பேர்த்தை ரெஃபர் பண்ணால் அதே பேக்கேஜ் 11,800 பேக்கேஜில் 10 பேர்த்தை ரெஃபர் பண்ணால் கோவா கூட்டு போகிறாங்க. மந்த்லி ராயல்ட்டியாகவும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த ராயல்ட்டி வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, ராயல்ட்டி 6 டைப்ஸ் ஆஃப் ராயல்ட்டி எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இது நம்ம பேக்கேஜில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது பாதுகாப்பான கம்பெனிங்க, எந்த மக்களும் பாதிப்பு கிடையாது. வந்தீங்கன்னா நான் சொல்லும்படி உழைப்பை போட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுங்க. ஓகே, நீங்கள் போட்ட மணியும் நீங்கள் ஸ்பின் மூலியமாக வந்துடும், ரீசார்ஜ் மூலியமாக வந்துடும், டிக்கெட் டூர் புக்கிங் சிஸ்டம் மூலியமாக வந்துடுது, எல்லாத்துக்குமே வந்துடுது. அப்போ என்னங்க, தைரியமாக ரெஃபர் பண்ணலாம் இல்லையா? நம்மளை ஒரு பையன் கேள்வி கேட்க முடியாது. தைரியமாக டீம் கொடுத்தீங்கன்னா டீம் வளர்ச்சியடையும். ஒரு 10 பேர் 11,800 பிளான் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கோடீஸ்வரன். ஓகேங்களா? அடுத்த 5 மாதத்துலையோ 5 நாளாக கொடுத்துட்டாங்க, 5 நாள் ஆனாலும் ஆயிக்கலாம். உங்களோட முயற்சி தான். இதே 5 மாதம் ஆனாலும் ஆயிக்கலாம். 5 வருஷம் பண்ணுறீங்கனாலும் உங்களோட இஷ்டம் தான். சரிங்களா? ஆனால் 5 மாதத்தில் ஆகணும் மினிமம். 5 நாள் ஆனால் சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் 5 மாதத்துலையாவது கண்டிப்பாக எல்லாமே ஆயிடணும். வெறும் 10 பேர், மாதத்துக்கு ஒரு 10 பேர் கொடுத்தாவே 5 மாதத்தில் 5 லெவல் கம்ப்ளீட்டுங்க. நீங்கள் லைஃப்பில் செட்டிலுங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கோ மக்களே. மக்களுக்கு தேவையான சர்வீஸை கொடுக்குறாங்க, மக்கள் வளர்ச்சி அடையக்கூடிய சர்வீஸை கொடுக்குறாங்க. சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. ஸோ நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோ மக்களே. பாய்.